துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த 2025 புத்தாண்டில் அமைந்திருக்கக்கூடிய நவ கிரகங்களின் அமைப்பு காரணமாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை தெல்ல தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டில் அமைந்திருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். 2025 மே மாதத்திற்கு பிறகு நவ கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்க இருக்கிறார். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது பகவானும் சஞ்சரிக்க இருக்கிறார்கள். இவைகள் தான் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 கோச்சாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வருட கிரக நிலைகள் ஆகும். தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான விடுதலை என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. ஏனெனில் சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். கோச்சாரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தில் பயணிக்கும் போது ராஜயோக பலன்களை கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. இந்த 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 வருட காலங்கள் பயணித்துக் கொண்டிருப்பார். 2025 மார்ச் மாதம் முதல் 2027 ஜூன் மாதம் வரை துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெறக்கூடிய ராஜயோக காலங்களாக இருக்கும். ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார். இந்த தருணங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது நீண்ட காலங்களாக வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கின்ற துலாம் ராசி, துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் துலாம் ராசி, துலாம் லக்ன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். சனி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை வீடு தேடி வரும். அதிர்ஷ்ட அஷ்ட லட்சுமிகளும் உங்களை வந்து சேரும். சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பார்க்க முடியும். தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான பணப்புழக்கங்கள் ஏற்படும். வயதானவர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான, மன ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். இதுவரையில் உங்களுக்கு இழுபறியாக முடிக்க முடியாமல் இருந்து கொண்ட காரியங்கள் அனைத்தும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது வெற்றிகரமாக, கணக்கச்சிதமாக, செம்மையாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்பது நோய், கடன், எதிரி, வழக்கு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகள் உங்களை கண்டு தலைதெறிக்க ஓடுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள், தீராத நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும். உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு, வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைத்து அது உங்களுக்கு அனுகூலமாகவும் லாபகரமாகவும் அமையும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்புகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு தலைதெறிக்க ஓடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். 2025 மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் என்று கூறலாம். 2027 ஜூன் மாதம் வரை உங்களுக்கு ராஜயோக காலகட்டங்களாகும். இது மட்டுமில்லாமல் சனி பகவான் தற்போதிலிருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு என்பது அற்புதமான, அருமையான சரித்திரங்களை படைக்கக்கூடிய ஆண்டாக திகழ்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமர இருக்கிறார். சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான இடம் உங்களுடைய ராசிக்கு 6வது இடம் என்பதில் சந்தேகமில்லை.
பொதுவாக சனி பகவான் கோச்சாரத்தில் 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார். அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான 6ஆம் இடத்திற்குள் சனி நுழைய போவதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சனி பகவான் வாரி வழங்க இருக்கிறார். எனவே 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோகங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும். நவ கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த தோஷமற்ற கிரகமாக கருதக்கூடிய குரு பகவான் இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் அமர இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் கஷ்ட நஷ்டங்களும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கும் விடுவுகாலம் பிறக்கிறது என்று சொல்ல முடியும். எனவே 2025 புத்தாண்டில் சனி பகவானும் குரு பகவானும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக கருதப்படுவது சனி பகவான் குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்க போவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார். இந்த கேதுவின் அமைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் கோச்சாரத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் என அனைத்து கிரகங்களும் மிகவும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. தற்போதிலிருந்து 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்குள் சஞ்சரிக்கும் போது 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம் என்பதால் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக இருந்திருக்காது. எதிலும் எப்போதும் குழப்ப நிலையாகவே இருந்து கொண்டிருந்திருப்பீர்கள். 2023 ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்ததால் நீங்கள் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் சந்தித்து நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்திருப்பீர்கள். 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இருந்திருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நல்ல முடிவு எடுக்க முடியாமலும் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலையும் இருந்திருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்பது மூல திரிகோண ஸ்தானம் என்பதால் அதில் சனி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விபத்து, கண்டம், காயங்கள், உங்களுடைய உடலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள், இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் சிரமங்களையும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் முதல் சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள், ஆசைகள், அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் உயரும். ஏனெனில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் யோகாதிபதி. அவர் வலுவான பலமான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ராஜயோக காலகட்டங்களாக கருதப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமரும்போது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டங்களில் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளை நீங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது பொற்காலம் என்று கூற முடியும். 6ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது எல்லா நொடிகளும் எல்லா நிமிடங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஆக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட இருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் பெயர்ச்சியாகும் போது அடுத்த ராசிக்கு செல்வதற்கு 5 மாதம் அல்லது 6 மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதால் தற்போதிலிருந்தே சனி பகவானால் உங்களுக்கு அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரியாக சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். இந்த மே மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரிப்பார். இந்த காலகட்டங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத அவமானங்கள் வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு. சற்று விட்டுக் கொடுத்து போகும் தன்மையோடு இருப்பது நல்லது. மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி 6ஆம் இடத்திற்கு சென்றாலும் குரு 8இல் இருப்பதால் மே மாதம் வரையில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி. அவர் 8இல் இருப்பதால் கடன் தொல்லைகள் அதிகரிக்கலாம், உடல் உபாதைகள் ஏற்படலாம், எதிரிகளின் தாக்கங்கள் அதிகரிக்கலாம். முதலீடுகள் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் 2025 மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணிக்கும் போது ஏற்றங்களாக இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட யோக காலமாக குரு பகவான் 9இல் இருக்கும்போது இருக்கும். குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும்.
ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் ராஜயோக காலம் கிடைப்பதால் இதுவரையில் திருமணத்திற்காக வரம் தேடி கிடைக்காமல் திருமண தடைகள், திருமண தோஷங்கள், தாமதங்கள் என அனைத்தையும் சந்தித்து நொந்து நூலாய் போய் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான யோகங்களும் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு குரு பகவானாலும் நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான குறைகளும் விலகிவிடும். ஏனெனில் குரு பகவான் 9ல் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். என்றாலும் 9ல் குரு இருக்கும்போது உங்களுடைய அப்பாவின் உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் குரு 9ல் இருக்கும்போது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன ரீதியான, உடல் ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரிப்பார். அந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அதை பெரிதுபடுத்தாம இருக்கணுங்க. ஒரு சில பூர்வீகத்தை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு பெரிய அளவிலான பிரம்மாண்டமான ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் பெறப்போகும் ராசி எது என்று கேட்டால் கண்டிப்பாக அது துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் தான். புத்தாண்டில் கோடீஸ்வர யோகம் எந்த ராசிக்கு கிடைக்கிறது என்றால் அது துலாம் ராசிக்காரர்களுக்கு தான். ஏனெனில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து. சனி ராஜயோகத்தை கொடுக்கின்ற இடம் 6ஆம் இடம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றிகள் குவியக்கூடிய வருடமாக இந்த 2025 புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு திகழ்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025ல் எங்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பண மழை பொழியும் என்றும் கூறலாம். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ரேஸ், லாட்டரி போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான பணத்தொகை பரிசாக கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு.